பாபா ஒரு கதை கூற ஆரம்பித்தார். நான் ஒரு காலத்தில் சமுத்திர கரையோரமாக திரிந்து கொண்டிருந்தபோது ஒரு பெரிய மாளிகையை பார்த்தேன். அதன் வராந்தாவில் உட்கார்ந்தேன். அந்த மாளிகையின் எஜமானர் ஒரு பிராமணர், நல்ல வம்சத்தில் பிறந்தவர், பணக்காரர். அவர் என்னை அன்புடன் வரவேற்று நிரம்ப அன்னபானம் அளித்தார். அதன் பிறகு அதே இடத்தில் சுவரில் உள்ளடங்கிய அலமாரி இருந்த இடத்துக்கு அருகில் சுத்தமானதும் சுந்தரமானதுமான ஓரிடத்தில் என்னை தூங்குவதற்கு அனுமதித்தார். நான் அங்கே படுத்து தூங்கிவிட்டேன். நான் ஆழ்ந்து தூங்குவதை பார்த்து சுவரில் இருந்த நகரக்கூடிய கல் ஒன்றை பெயர்த்துவிட்டு திருடன் ஒருவன் உள்ளே புகுந்து எனது பாக்கெட்டை கிழித்து என்னிடமிருந்த அனைத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான். கண் விழித்து என்ன நடந்தது என்று தெரிந்து கொண்டபோது நான் கண்ணீர் விட்டு அழுதேன். நான் 30,000 ரூபாயை இழந்துவிட்டேன். என்னுடைய மனம் வருத்தம் நிறைந்து கலங்கியது. பணம் பூராவும் வங்கி நோட்டுகள். இந்த திடீர் இழப்பினால் ஏற்பட்ட அதிர்ச்சி என்னுடைய இதயத்தை தாக்கியது. மாளிகையின் எஜமானராகிய பிராமணர் எனக்கு ஆறுதல் சொன்னார். எனக்கு அன்னமும் பானமும் ஏற்கவில்லை. 15 நாட்கள் வராந்தாவில் ஒரே இடத்தில் பித்து பிடித்தது போல பரிதாபமாக உட்கார்ந்திருந்தேன். 15வது நாள் முடியும் போது எதிர்பாராமல் ஒரு பக்கீர் மறைபொருள் கொண்ட சித்தர் பாடல்களை பாடிக்கொண்டு தெருவழியை சென்றார். நான் அழுது கொண்டிருந்ததை பார்த்தார். என்னுடைய துக்கத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார். நான் நடந்ததெல்லாம் விவரமாக சொன்னேன். பக்கீர் சொன்னார், நான் சொல்கின்றபடி நீர் செய்தால் நிவாரணம் கிடைக்கும். நான் ஒரு பக்கீரை பற்றியும் அவர் இருக்கும் இடம் ஆகிய விவரங்களையும் சொல்கிறேன். நீர் அவரிடம் முழுமையாக சரணடைந்து விடும். அவர் உம்முடைய செல்வம் திரும்பி வந்து சேரும்படி செய்வார். ஆனால் வேண்டுதல் நிறைவேறும் வரை நான் சொல்லும் விரதம் ஒன்றை நீர் அனுஷ்டிக்க வேண்டும். உமக்கு பிடித்தமான உணவு பண்டத்தை விட்டுவிட வேண்டும். இவ்வாறு செய்தால் உமக்கு காரிய சித்தியாகும். அவரது அறிவுரையை கேட்டு நான் அவர் குறிப்பிட்ட பக்கீரை சந்தித்தேன். இழந்த என் செல்வத்தை மீண்டும் பெற்றேன். பின்னர் அந்த மாளிகையை விடுத்து முன்போலவே சமுத்திர கரையோடு சென்றேன். அலைந்து திரிந்து கொண்டே சென்று கடைசியில் ஒரு கப்பலை அடைந்தேன். ஆனால் உள்ளே புக முடியவில்லை. ஆயினும் நல்ல சுபாவமுள்ள ஒரு சிப்பாய் எனக்கு அப்படியே கப்பலில் ஓரிடம் பிடித்து கொடுத்தார். தெய்வ பலத்தால் காற்று அனுகூலமாக வீசியது. கப்பல் நேரத்தோடு அக்கறை சேர்ந்தது. பின்னர் நான் ஒரு குதிரை வண்டி பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என்று பாபா கதையை கூறி முடித்தார். பின்னர் பாபா ஷாமாவை அழைத்து கோவாவில் இருந்து வந்தவர்களுக்கு உணவு அளிக்குமாறு கூறி இருவரையும் ஷாமாவுடன் அனுப்பி வைத்தார். பாபா கடலையும் பார்த்ததில்லை, கப்பலையும் பார்த்ததில்லை. அவ்வாறு இருக்க இக்கதையை ஏன் கூறினார் என்று ஷாமாவுக்கு சந்தேகம். கோவா மனிதர்களிடம் உங்களில் இது யாருடைய கதை என கேட்டார். 15 ரூபாய் தட்சணை கொடுத்தவர் தனது நேர்த்தி தொடர்பான கதையை சொன்னார். அடுத்தவரோ பாபா கூறியது தனது கதையே என கூறினார். என் வீட்டில் 30 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒருவர் பணத்தாசை கொண்டு அலமாரி இருந்த இடத்திற்கு பின்னால் கற்களை அகற்றி துளையிட்டு 30,000 ரூபாய் எடுத்து கொண்டு விட்டார். பணம் போனதை நினைத்து இரவு பகலாக அழுதேன். ஒரு நாள் மனம் உடைந்து வராந்தாவில் அமர்ந்திருந்தபோது அப்பக்கம் சென்ற ஒரு பக்கீர் என்னிடம் விவரம் கேட்டார். கோபர்கான் தாலுகாவில் உள்ள ஷீரடி எனும் கிராமத்தில் சாயி அவலியா வாசம் செய்கிறார். அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு நேர்த்திக்கடன் ஏற்றுக்கொள்ளும். உமக்கு மிகவும் விருப்பமான உணவுப் பொருள் ஒன்றை விட்டால் நிறுத்திவிடும். அவரை தரிசனம் செய்யும் வரை அதை சாப்பிடாமல் விடுவதாக அவரிடம் சொல்லும் என கூறிவிட்டு சென்றார். உடனடியாக நான் அரிசி சாதம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு பணம் திரும்ப கிடைத்து உங்களை தரிசனம் செய்த பிறகுதான் சோறு சாப்பிடுவேன் என விரதம் எடுத்துக்கொண்டேன். 15 நாட்கள் கழித்து என் வீட்டில் வேலை பார்த்த பிராமணர் மனதில் என்ன மாற்றம் ஏற்பட்டதோ தாமாக வந்து திருடிய பணத்தை திருப்பி கொடுத்தார். எனது புத்தி என்னை ஏமாற்றிவிட்டது. அதனால் இச்செயலை செய்தேன். எனது தலையை தங்கள் பாதங்களில் வைக்கிறேன். என்னை மன்னித்து விட்டேன் என்று கூறுங்கள் என அவர் வேண்டினார். அவ்வாறே செய்தேன். எனக்கு வழிகாட்டிய பக்கீரை அதன் பிறகு நான் பார்க்கவே இல்லை. நானோ தரிசனம் செய்ய இங்கே வந்தேன். என்னுடைய பணத்தை மீட்டுக் கொடுத்த பாபா என் 35 ரூபாய் மீது ஆசை வைக்கவில்லை. அஞ்ஞான மனிதர்களை ஆன்மீக நாட்டம் கொள்ள செய்வதற்காகவும் நமது மங்களத்தை உத்தேசித்து நம்மை வழிநடத்தப் போவதுமே இவர் தட்சணை என்ற சாக்குப்போக்கை உபயோகிக்கின்றார். இந்த அவதாரமே இதற்காகவே ஏற்பட்டது. இல்லாவிட்டால் பாமரர்களும் பக்தி இல்லாதவர்களுமாகிய நாம் எவ்வாறு பிறவி கடலை கடக்க முடியும்? நான் நேர்த்தி கடனை மறந்து போனேன். ஆனால் பாபா என் கனவில் தோன்றினார். இதை எடுத்து சீரடிக்கு வந்தேன் என்றார் அந்த நபர்.
இப்போது வேண்டிய வேண்டுதலை மறந்துவிட்டால் அதை எவ்வாறு நினைவுபடுத்தி பெற்றுக்கொள்கிறார் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வரை உங்களுக்கு பிடித்தமான உணவுப் பொருள் ஒன்றை விட்டுவிடுவதாக நேர்ந்து கொண்டால் நேர்த்தியானது மிக விரைவாக நிறைவேறும். பாபாவுக்கு நீங்கள் செய்தாலும் செய்யாமல் விட்டாலும் உங்களை அவர் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பெரும் புண்ணியம் செய்ததால் மசூதியை காட்டி தன் தரிசனத்தை தருகிறார். உங்களுடனே எப்போதும் இருந்து உங்களுக்கு எது தேவையோ அதை முழுமையாக நிறைவேற்றி வைத்து உங்களுடனே உறுதியாக நிற்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு உங்கள்